ஹலோ எவ்ரிவன். இந்த மாதிரி சம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல். நமக்கு வந்து இதில் டினாமினேட்டரில் சர்ட்ஸ் வரவே கூடாது, ரூட் நம்பர்ஸ் வந்து வரவே கூடாது. இதில் நமக்கு எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னா 5 டேர்ம் இருக்குது. 1 2 3 4 5. இப்போ இதில் ஒரு டேர்முக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலே அடுத்து எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1/√9 minus √8. இப்போ டினாமினேட்டரில் நமக்கு ரூட் நம்பர் வந்திருக்கிறதுனால இதோட காஞ்சுகேட்டால் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அதாவது √9 minus √8ஓட காஞ்சுகேட். அதோட காஞ்சுகேட் என்ன? மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். இப்போ √9 + √8 by √9 + √8. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இங்கே 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ தான், √9 + √8 by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது a + b × a - b. a + b × a - b = a² - b². இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு √9 இருக்குது, பிக்கு பதிலாக √8 இருக்குது. இப்போ என்ன வரும்? √9க்கு ஸ்கொயர் மைனஸ் √8க்கு ஸ்கொயர் = மேலே எந்த மாற்றமும் இல்லை, அதே தான், பை √9க்கு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன தான் இருக்குன்னா நமக்கு 9 தான் இருக்கும். 9 மைனஸ் அதே போல் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8. ஆன்சர் வந்து √9 + √8 by 1. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? √9 + √8 by 1. டினாமினேட்டரில் 1 வந்திருக்கிறதுனால அதை விட்டுறலாம். இப்போ √9 + √8. இதே மாதிரி தான் இது நம்ம இதை திரும்பவும் செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே இங்கே 9க்கும் 8க்கும் நம்பர் 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நம்பர் தான் டிஃப்ரென்ஸ். இங்கேயும் அதே மாதிரி 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அப்போ செகண்ட் டேர்ம் எப்படி வரும்னா, இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்முக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் போட்டுட்டு ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? √8 + √7 கிடைக்கும். √8 + √7. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். திரும்ப இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா √7 + √6. அகெயின் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் √6 + √5. அகெயின் இங்கே ப்ளஸ்ஸு √5 + √4. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மைனஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ப்ளஸ் √8 இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது நமக்கு மைனஸ் √8 இருக்கும். இப்போ ப்ளஸ் √8 மைனஸ் √8 கேன்சல். அது மாதிரி இங்கே பார்த்தோன்னா இந்த மைனஸ் இதுக்கும் தான் உண்டு, மைனஸ் √7 அப்படின்ட்டுருக்கு. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் √7 இருக்குது. இப்போ மைனஸ் √7 ப்ளஸ் √7 கேன்சல். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் √6 இருக்குது, இங்கே மைனஸ் √6 இருக்குது, இதுவும் கேன்சல். அடுத்து இங்கே மைனஸ் √5 இருக்குது, இங்கே ப்ளஸ் √5 இருக்குது, ரெண்டும் கேன்சல். இப்போ கேன்சல் ஆகாமல் இருக்கிறது √9, அதே மாதிரி இங்கே +√4.
ரூட் 9, 9ஓட ஸ்கொயர் ரூட்டு 3 ப்ளஸ் 4ஓட ஸ்கொயர் ரூட் 2. 3 + 2 = 5. ஸோ 5 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.